ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் குழந்தையின் வளர்ச்சி கிட்டத்தட்ட நிறைவடைந்திருக்கும். குழந்தையின் எடை வேகமாக அதிகரித்து வயிற்றில் இருக்கும் மற்ற உறுப்புகளை அழுத்த தொடங்கும். இந்த நேரத்தில் என்ன சாப்பிட்றீங்க என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். விரைவான எடை அதிகரிப்பின் காரணமாக செரிமான அமைப்பு பாதிக்கப்படலாம். ஆரம்ப மாதத்தில் நீங்கள் சீரான மற்றும் சத்தான உணவை தொடர வேண்டும். அதே நேரம் 9வது மாதத்தில் சேர்க்க வேண்டிய உணவுகளின் பட்டியல் என்ன என்பதை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் தினசரி எடுக்க வேண்டிய உணவுகள். தானியங்கள் மற்றும் முழு தானிய ரொட்டிகள் 6 முதல் 11 முறை எடுக்கலாம். பழங்கள் நாள் ஒன்றுக்கு 2 முதல் 4 பழங்கள் வரை எடுக்கலாம். காய்கறிகள் நாள் ஒன்றுக்கு 4 வித காய்கறிகளுக்கு மேலாக எடுக்க வேண்டும். புரதம் நிறைந்த உணவுகள் நாள் ஒன்றுக்கு 3 முறை எடுக்க வேண்டும். நீரேற்றம் நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் சாப்பிட வேண்டிய உணவுகள். ஆரோக்கியமான மற்றும் சத்தான உணவுகளை உண்ணும்போது பிரசவம் சுமூகமாக இருக்கும். மேலும் மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல் போன்ற அசௌகரியங்களையும் சரிவிகித உணவுகள் மூலம் தவிர்க்கலாம். செகண்ட் ஒன் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள். காய்கறிகள், பழங்கள், முழு தானிய ரொட்டிகள், தானியங்கள், பேரிச்சம்பழம் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். தேர்ட் ஒன் இரும்புச்சத்து நிறைந்த உணவுகள். மீன், கோழிக்கறி, முட்டை, மஞ்சள் கரு, புரோக்கோலி, பருப்பு, பட்டாணி, கீரை, பெரி, சோயாபீன்ஸ் மற்றும் உலர் பழங்கள், கொடி முந்திரி, திராட்சை போன்றவற்றை சேர்க்க வேண்டும். ஃபோர்த் ஒன் கால்சியம் நிறைந்த உணவுகள். கர்ப்பத்தின் இந்த கட்டத்தில் கால்சிய தகவமைப்பு தீவிரமாக இருக்கும். அதனால் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவது முக்கியம். இந்த உணவுகளில் கீரைகள், பால் பொருட்கள், ஓட்மீல், பாதாம் மற்றும் எள் போன்றவை அடங்கும். ஃபிஃப்த் ஒன் விட்டமின் சி நிறைந்த உணவுகள். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் விட்டமின் சி நிறைந்த உணவுகளும் முக்கியம். சிட்ரஸ் பழங்கள், தக்காளி, ஸ்ட்ராபெரி, புரோக்கோலி மற்றும் காலிஃப்ளவர் போன்றவற்றை அதிகமாக சேர்க்கலாம். சிக்ஸ்த் ஒன் ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகள். பச்சை இலை காய்கறிகள் மற்றும் லீமா பீன்ஸ், கொண்டைக்கடலை மற்றும் கருப்பட்டி பருப்பு வகைகள் தினசரி உணவில் இருக்கட்டும். கர்ப்பத்தின் 9வது மாதத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை இப்போது காண்போம். கேஃபீன் எந்த வடிவத்திலும் தவிர்க்க வேண்டும். தினசரி 200 மில்லிகிராமுக்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. சாக்லேட் கேஃபீன் உள்ளது. நீங்கள் அதை உட்கொள்வதை குறைக்க வேண்டும். எனவே கர்ப்பத்தின் போது குழந்தையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.